கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய ரீடைன் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய நியூ ப்ராப்ளம் எல்லா பிரான்ச்சைஸுக்கும் இருக்கும் தான். ஆனால் சிஎஸ்கே 2018 ஹோல்டு பண்ணிட்டு இருக்க மிக முக்கியமான 2-3 வீரர்களை விட போறாங்க. அதுதான் ரொம்ப சோகமான விஷயம். சிஎஸ்கேக்கு இது ஒரு திருப்பு முனையா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லாம வரக்கூடிய வருஷங்கள் ஆட போறாங்களா அப்படிங்கிறதா சோகமான விஷயம். அந்த குரூசியல் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 2018 கம்பேக் கொடுத்தாங்க. அப்போ ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு தீபக் சகர், ஷார்துல் தாக்கூர் இவங்க எல்லாருமே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல ஸ்டீஃபன் பிளமிங் கீழே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே மறுபடியும் சிஎஸ்கேவால வளர்க்கப்பட்ட பிளேயர்கள்னு சொல்லி ஆகணும். அதுலயும் தீபக் சகர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைண்டுங்க. ஆனா அவருடைய கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கல. காரணம் இன்ஜுரி லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே 2021, 22 அந்த டைமுக்கு அப்புறம் அவருடைய பீக் லெவல் இருந்தாரு. அதோட அவருடைய கெரியரும் முடிஞ்சு போச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகாதனால ஸோ பெருசா பர்ஃபார்மன்ஸும் இருக்கிறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை சிஎஸ்கேல மட்டும் வர்றாரு. ஸோ அதனாலேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2018 மனுஷன் சும்மா வெறித்தனமா போட்டிருந்தாரு. பயங்கரமா டேர்ன் ஆகும். ஸோ கண்டிப்பா பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. சிஎஸ்கேவு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அது தீபக் சகருடைய பவுலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா எஸ்பெஷலி ஏகப்பட்ட மேட்ச்ல இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்து அந்த ஒரு டோனை செட் பண்ணக்கூடியவர் தீபக் சகர். கண்டிப்பா 4 ஓவர்ல வந்துட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்டுங்கிறத எடுத்துருவாரு. பவர் பிளேக்குள்ள அந்த முதல் விக்கெட் ஓபனரா கழட்டிடுவாருங்க. ஸோ அவர் ஒருத்தர் தான் மிகப்பெரிய ஒரு பவுலரா பார்க்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஷார்துல் தாக்கூர் வருவாரு, பவுன்சரா போட்டு தாக்குவாரு. ஸோ ரன்ஸ் அதிகமா போனாலும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் ஃபைனல் ஓவர்ஸ்ல பிராவோ வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே டீம் இப்படித்தான் இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட தீபக் சகர் இனிமேல் சிஎஸ்கேல கண்டினியூ ஆவார் அப்படிங்கறத கேள்வி. அதை தாண்டி ரொம்ப முக்கியமா இந்தியன் டீமுக்கு அவர் செலக்ட் ஆகாததுக்கு காரணமும் இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. எம்எஸ் தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா பவர் பிளேக்குள்ள 2 ஓவர் இல்ல 3 ஓவர் கொடுத்துட்டு அவர் வெளியில உட்கார வச்சிருவாரு. எப்ப தேவையோ அப்போ ஒரு ஓவர் போட்டு மறுபடியும் வெளியிலே உட்கார வச்சிருவாரு. பிகாஸ் மோசமான ஃபீல்டிங், அது மட்டும் இல்லாம ஃபிட்னஸ் அவருக்கு இருந்ததே கிடையாதுங்க. பல மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபீல்டிங்ல பயங்கரமா கோட்டை விடுவாரு. குறிப்பா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2023 ஃபைனல்ல சுப்மன் கில்லுக்கு அழகான ஒரு கேட்ச் வரும். கரெக்டா தோனி செட் பண்ணி எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல அவர் நிக்க வச்சிருப்பாரு. சரியான ஒரு ஃபீல்ட் செட்டப்பா இருக்கும். ஆனா கேட்ச கோட்டை விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்ஜுரி கன்சர்ன்ஸும் அவருக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால தான் தோனி என்ன பண்ணுவார்னா 4 ஓவர் போட்டு தம்பி நீ ஃபீல்டிங்லாம் வேணாம், வெளியிலேயே போய் கோரு, அடுத்த மேட்ச் வேணுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா 2023 அப்புறம் தேய ஆரம்பிச்சது. போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, மறுபடியும் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரீடைன் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அக்ஷன்ல வேணா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுலயும் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்களா? அவரோட பெஸ்டா நிறைய பேர் அக்ஷன் வந்தாங்கன்னா அவங்களை எடுப்பாங்களாங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. 6 வருஷம் டிராவல் பண்ணிட்டாரு. எனக்கு என்னமோ தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் 100% அக்ஷன்ல போயிடுவாரு. ஸோ அக்ஷன் போனதுக்கு அப்புறம் மற்ற டீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலைனாலோ ஸோ ரொம்ப ஹார்டா போனீங்கனாலோ ஒரு 4 இல்ல 5 கோடிக்குள்ள சிஎஸ்கே ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ண போறாங்க, அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சிஎஸ்கே கொடுப்பாங்க. ஆனா பட்ஜெட் ஒரு 5 கோடி 6 கோடிக்கு மேல போகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வேற டீமுக்கு போகிறதுக்கு விட்டுருவாங்க அப்படிங்கிறத என்னுடைய ப்ரெடிக்ஷன். சேம் எக்ஸாக்ட் டிட்டோ தீபக் சகருக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் ஷார்துல் தாக்கூர். அவரும் சிஎஸ்கேல இருந்தாரு. நடுவில் ஒரு சீசன் வந்துட்டு கேகேஆர் காட்டினாரு, மறுபடியும் சிஎஸ்கே வந்தாரு. ஸோ பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகல. ஒரு காலத்தில் இந்தியனோட டெஸ்ட் டீம்ல செமையா இருந்தாங்க. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்துட்டு அவர் செமையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சென்ச்சுரி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஸோ நிறைய பவுன்சர்ஸ் போட்டிருந்தாரு. ஸோ இருந்தாலும் அவருடைய ஸ்கில்லும் தேய ஆரம்பிச்சிருது. காரணம் இந்தியன் டீம்ல இல்ல, ரொம்ப வருஷமா கேம் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்துட்டு அவர் வெளியில குறை வச்சிடறாங்க. ஸோ அதை தாண்டி எப்பாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரை பேக்கப்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ சிஎஸ்கே இவரையும் விட்டு தான் பிடிக்க போறாங்க. ரீடைன் லிஸ்ட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. சரி ஓகே. இதெல்லாம் தாண்டி துஷார் தேஷ்பாண்டே 2 வருஷமா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ரன்ஸ் அதிகமாக கொடுத்தாலுமே விக்கெட் டேக்கரா இருந்தாருங்க. சிஎஸ்கேக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் போன வருஷம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் என்ன ரொம்ப அவருடைய எக்கானமி அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் கண்ட்ரோலபிளா போட்டார் அப்படின்னா செம்மையா இருக்கும். ஆனா வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ரீடைன் லிஸ்ட்ல வரமாட்டாரு. இவங்க 3 பேர் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு நபர் யாரு அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர். ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம். சிஎஸ்கேக்கு எப்போவெல்லாம் தேவையோ எப்போவெல்லாம் சான்ஸ் கிடைச்சோ
கிடைச்சிருக்கோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியும் சான்ஸ் கிடைக்காத ஒரு ஆள்னு சொல்லணும். அதற்கு காரணம் மொயின் அலி. மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு பவுலர் தான். பட் இருந்தாலும் அவரை விட ஒரு மடங்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் மிச்சல் சாண்டனரை சொல்லுவேன். பேட்டிங் ஸ்கில் மொயின் அலி அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட பவுலிங் செமையாக போடுவார். ஸோ ஈரமான பிச்சில் விராட் கோலிக்கு அகேன்ஸ்டாக என்னமா போட்டு வந்துட்டு கன்ஃபர்டபுளாக கொண்டு போயிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட 4 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. பட் இருந்தாலும் சிஎஸ்கேல 11ல் இடம் இல்லாதனால ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஓரிரு மேட்சோட பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சில் குறை வச்சிருவாங்க. ஸோ ஒரு மேட்ச் பார்த்துருப்போம், ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அவருடைய பவுலிங்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எவ்வளோ பெரிய ஜிம்மை சிஎஸ்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு காரணமாக உங்களுடைய டீம் காம்பினேஷன் சொல்லலாம். ஏன்னா மொயின் அலி, இம்ரான் தாகிர் இருந்தப்போ அவங்களாம் உள்ள விளாண்டுருந்தாங்க. ஸோ அப்போ ஸ்குவாடில் எடுக்கிறக்கு இடம் எல்லாம் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பவுலரை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனாக்கு பதிலாக இவரையே கூட வந்து வச்சு விளாடலாம். ஆனால் இவரையும் ரீட்டைன் லிஸ்ட்டில் வர முடியாது. ஏன்னா பத்திரானா இருக்காரு, கான்வே இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். தீபக் சகர், சார்துல் தாக்கூர் அண்ட் ரொம்ப முக்கியமாக மிச்சல் சாண்டனர் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா சிஎஸ்கே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் ஒன்ஸ் மோர் ஆப்ஷனுக்கு போகிறாங்க. ரிட்டன் இந்த டீமுக்கு வரக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். ஸோ வரலாம், வராமையும் போகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது போக 1 செகண்ட் சிஎஸ்கே உடைய அந்த ஒரு ரீட்டைன் லிஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் MS தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரொம்ப முக்கியமாக மத்தீசா பத்திரானா, ரவீந்திர ஜடேஜா இவங்க 4 பேர் கன்ஃபார்ம். மீதி இருக்கக்கூடிய 2 பேர் கான்வே அண்ட் தூபேவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா ஆப்ஷனில் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா 5 பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு RTM போடலாம். ஸோ எந்த மாதிரி ஃபார்மேட்டில் போக போகிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் இவங்க ரிட்டன் வரணும் அப்படின்னா ஆக்ஷனில் பெட் பண்ணி தான் எடுக்க முடியும். சிஎஸ்கே ட்ரை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். சிஎஸ்கேல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.